பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 115 சங்கீதம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. 115 சங்கீதத்தினுடைய 13 வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மாதத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களை புறப்பட பண்ணுவாராக. நீங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு எண்ணத்தோடு வந்திருப்பீர்களானால் இந்த வார்த்தைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும், அது நடைபெறும். இந்த 115 சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு சிறியோர் பெரியோரை குறித்து நாம் அங்கே வாசிக்க கேட்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அறிவாளிகள் இருக்கிறாங்க, பணக்காரர் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, உலகத்தில் உயர்ந்த ஸ்தானங்களில் பெரியவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கிடைக்க பெறாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சிறு கூட்டத்துக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், நாம் பெரியவங்களா இருக்கலாம், நாம் சின்னவங்களா இருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், ஆசீர்வாதம் இழந்திருக்கலாம். பூமியில் இருக்கிற ஜனங்கள் பார்வையில் நம்ம ஒரு சின்ன ஒரு ஒன்றத்துக்கு உதவாத மனுஷங்களாக இருக்கலாம். ஆனால் பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தில் நாம் சிந்திக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறதான மனுஷன், இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவன் தேவன் ஏன் ஆசீர்வதிக்கிறார், இதை குறித்து நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாகிய இந்த சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சிலர் பாருங்க, நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எனக்கு எல்லா வசதிகள் இருக்குது, எல்லா பலம் என்னிடத்தில் இருக்குது, அந்த நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு உலகம் சொல்றான். ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, மனுஷிகமான பல ஏதுக்கள் அவனுக்கு இருக்கிறதுனால அவங்க எதுக்கும் பயப்படுறதில்லை, எதுக்கும் அஞ்ச மாட்டான். அது பேரே போடுறான், அஞ்சா நெஞ்சம். என்ன நெஞ்சம்? அஞ்சா நெஞ்சமா, எதுக்கும் பயப்பட மாட்டாரான். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பெற வேண்டுமானால் அவர்கள் கர்த்தர் பேரிலே ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். இந்த காலவேளை கர்த்தர் நமக்கு சொல்வது, கர்த்தர் பேரில் நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த முதல் மாதத்தின் முதல் வாரத்தில் சொல்வது, கர்த்தருக்கு ஏற்ற பயம் நமக்குள்ள வர வேண்டும். நீங்க பாருங்க, எதையோ கண்டு மனுஷன் பயப்படுறான். வியாதின்னு சொல்லிட்டாலே பாதி பேருக்கு பயம் வந்துடுது. வியாதின்னு சொல்லிட்டாலே பாதி பேருக்கு மரணம், பக்கத்து வீட்டில் மரணம் வந்தால் இவனுக்கு பயம் வந்துடுது, அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் போல. நாய் எங்கேயோ அழுதுச்சுன்னா இங்கே இவனுக்கு பயம் ஆரம்பிச்சிருக்கு. நாய் அழுதுருச்சு, நிச்சயமாக நம்ம தெருவில் தான் ஏதோ சாவு, நம்ம வீட்டில் வந்தால் என்ன பண்ணுறது, நாய் அழுகிறதுக்கு பேய் அழுகிறதுக்கெல்லாம் பயப்படுறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏன் தடைகள்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் தரித்திர நிலைமையில் அநேக காரியத்தை நாம் இழந்திருக்கிறோம். பணம் இல்லை, பொருள் இல்லை, தரித்திரம், கடன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் சபையில் உட்கார்ந்துருக்கிறோம், இன்னமும் அதே சிறுமையில், இன்னும் அதே உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் அப்படி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களாகி இந்த சிறியோர் பெரியோரும் கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில் படிக்கும் போது இந்த சிறியோர் பெரியோர் யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19 அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கும் போது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19 அதிகாரம் 5-6 வசனங்கள், சிங்காசனத்தில் இருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வருகிறது, பரலோகத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து, பெரியோரே சிறியோரே கர்த்தரை துதியுங்கள். இந்த பெரியோர் சிறியோர் என்றவர்கள் யார்? இவர்கள் கர்த்தரை துதிக்கிறதான ஜனம், இவர்கள் ரட்சிக்கப்பட்டதான ஜனம். ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்க பெரியவங்களா இருக்கலாம், அபிஷேகத்தில் கொஞ்சம் முதிர்ச்சி பெற்றிருக்கலாம், சத்தியத்தில் நீங்கள் வளர்ந்து ஒரு பெரியவங்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சத்தியத்தை இப்போ தான் கேட்குறீங்க, இப்போ தான் சபைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் சின்னவங்களா இருக்கலாம். நீங்கள் பெரியவங்களா இருந்தாலும் சரி, சத்தியத்தின் பார்வையில் நீங்கள் சின்னவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்வது, அவர்கள் தேவன் பேரில் வைக்கிற பயம் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. இன்னைக்கு நமக்கு பயம் இருக்குதா? கர்த்தர் பேரில் பயம் இருக்குதா? நீங்கள் பாருங்கள், சபைகளில் பயம்லாம் இல்லை, கர்த்தர் பேர்லையும் பயம் இல்லை, மனுஷன் பேரையும் பயம் இல்லை, யார் பேர்லையும் பயமே இல்லை. பயம் இல்லாமல் தான் எல்லாத்தையும் செய்கிறோம். உலகம் பாருங்க, எதையோ கண்டு பயப்படுது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை கண்டு பயப்படுறதே இல்லை. அதான் சொன்னேன், அஞ்சா நெஞ்சக்காரர்கள். ஆண்டவருக்கும் பயப்பட மாட்டாங்க, உலகத்துக்கும் பயப்பட மாட்டாங்க, குடும்பத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. தங்களுக்கு சூழ்நிலை வந்தால் மட்டும் பயம் வந்துடும்.
தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா பயம் கூடிரும். ஆனால் கொடுக்க வேண்டிய பயம் கர்த்தர் பேரில் கொடுக்கணும். இங்கே நீங்கள் வெளிப்படுத்தல் 19:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்கிறார், பெரியோரையும் சிறியோரே கர்த்தரை துதியுங்கள். இது மெல்லிய வஸ்திரம் தரித்ததான ஒரு பரிசுத்தவான்கள் இருந்ததான பரலோக சிங்காசனத்திலிருந்து சொல்லப்பட்ட வசனம் வெளிப்படுத்தல் 19. அப்போ பரலோகத்தில் துதிக்கிறதான ஒரு ஆரவரிக்கிற கூட்டத்தில் இருக்கிற சபை ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சிறியோராக இருக்கலாம், சத்தியத்தில் முதிர்ச்சி அடையாத ஒரு சின்ன கூட்டமாக இருக்கலாம், அல்லது சத்தியத்தில் வளர்ந்த பெரியோராக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தரை பயப்பட வேணும். சில பேர் நான் நினச்சிருக்கேன், அபிஷேகம் பெற்ற உடனே நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், அதனால் கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நல்லா பாட்டு பாட உடனே, நல்ல வசனம் தெரிஞ்ச உடனே தேவன் பேரில் உள்ள பயத்தை அவங்க இழக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பால் ஒரு பாஸ்டர் வந்துட்டு மேடையில் ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் நல்லா பயத்தோடு தேவனை துதிச்சுட்டே இருக்கிறாங்க. இவர் பைபிளை, இப்போ இந்த பைபிள் புதிய ஏற்பாடுனா இப்படி ஃபோல்டு பண்ணி கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். இப்படி ஃபோல்டு பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, பைபிளை கையில் கொண்டு வந்துட்டு மேடையில் உட்காந்துட்டு எல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. இவர் இப்போ ஆராதனை நடத்த போகிறார். இப்போ இவர் ஆராதனை நடத்த உடனே எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் ஆவியில் நிரம்புறாங்க. ஆனால் ஒரு சின்ன வண்டு என்ன பண்ணுச்சுன்னா தொண்டைக்குள்ளே பிடிச்சி அவர் கீழே தள்ளி விட்டுச்சு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், ஜெபம் பண்ண உடனே இவர் ஆட ஆரம்பிச்சுட்டு. என்ன பண்ண உடனே அங்கேருந்து மற்ற ஆட்கள் உட்காந்துருந்தாங்களே, அவங்க ஜெபம் பண்ண உடனே இந்த ஊழியக்காரர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாரு, ஆட ஆரம்பிச்சிட்டார். வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டவங்களாலும் கர்த்தருடையவங்களும் இல்லை, கள்ள ட்ரெஸ்ஸு போட்டவங்களாம் கர்த்தருடையவர்கள் அல்லன்றதும் சட்டம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், ஆடை இருக்கணும், வஸ்திரம் மெல்லிய வஸ்திரமாகிய பரிசுத்த வஸ்திரம் இருக்கணும், உள்ள ஆவியானவருக்கு பயம் இருக்கணும். பயம் இல்லைன்னா பிசாசு உள்ளே வருவான். நீங்கள் நிறைய குடும்பத்தில் சத்துரு உள்ளே வர்றதுக்கு காரணமே தேவனுக்கேற்ற பயம் இல்லை. அதனால தான் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படவே முடியலை. எவ்வளோ போராடுறோம் பாருங்கள். நம்மளை விட உலகத்தான் ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் தான் ரொம்ப வீடு வாங்குறான், காரு வாங்குறான், வாடகை விடுறான், என்னென்னத்தையும் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் இன்னும் கூட அதே நிலைமையில், அதே இருந்த நிலைமையில் இருக்கணும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதான பெரியோர் சிறியோரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த புதிய மாதத்தில் நீங்கள் எத்தனை தரித்திரத்தை கடந்து வந்திருக்கலாம். இந்த செய்தி நிச்சயமாய் விசுவாசத்தோடு கேட்கும்போது நீங்கள் எந்த ஆவிக்குரிய ரீதியில் இருந்தாலும் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த 115ஆம் சங்கீதத்தில் மேல் இருக்கிற வசனத்தை படிக்கும்போது 12ஆம் வசனத்தில் நாம் என்ன வசிக்கிறோம், 11, 12, 11ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுவர்கள் யார்? போதும். கர்த்தருக்கு பயப்படுவர்கள் யார்? அவர்களை நம்புகிறவர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறாங்க. 11ஆம் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். உங்களுக்கு நல்ல துணையாக இருந்து நல்ல கேடகமாக இருந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்த வேண்டுமானால் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய ஜீவியம் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கர்த்தரோடு கூட நடக்கிற வாழ்க்கை. அதனால தான் வசனம் சொல்லப்படுகிற, கர்த்தரை நம்புகிற மனுஷனும் செழிப்பான். அப்போ கர்த்தரை நம்பாத மனுஷங்களாக இருந்தோம்னா தேவனத்தை நன்மையை பெற முடியாது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், கர்த்தரோடு கூட வாழ்கிறவங்க, கர்த்தரோடு கூட இருக்கிறவங்க யாருன்னா கர்த்தரை நம்புகிறவர்கள். சில பேர் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்க. இந்த கால வேளை கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்க விரும்புகிறார். நீ இழந்து போனதான நம்பிக்கையை, விசுவாசத்தை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நீ எத்தனையோ சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கை இல்லாமல் ஒரு அவநம்பிக்கையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. ஏதோ இருந்தது போதும், வாழ்ந்தது போதும், இப்படிப்பட்ட சிந்தைகள் உங்களுக்கு இருக்குமானால் அதை வேரோடு கர்த்தர் இங்கே சுட்டரிக்க விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிறது, கர்த்தர் பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவருக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். துணையும் கேடகம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் பாருங்கள், கல்யாணம் கட்ட முன்னாடி சொல்கிறாங்க, உனக்கு ஒரு நல்ல துணையை கொடுக்குறேன். தனிமையாக இருக்கிற ஒரு ஆணுக்கோ தனிமையாக இருக்கிற பெண்ணையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஏன்னா துணை இல்லாமல் தவிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு எப்படி ஒரு துணை அவசியமாக இருக்கிறதோ, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி இருக்கும்போது, ஒரு கணவன் ஒரு மனைவி அல்லது ஒரு மனைவி ஒரு கணவன் இசைந்து இருக்கிறது போல கர்த்தரும் மணவாளன் மணவாட்டியோடு இசைந்து இந்த மாதம் முழுவதும் துணையாக நடத்துவார். இரண்டாவது சொல்லப்படுது, அவர்களுக்கு கேடகமாக இருப்பேன். கேடகம்னா என்ன அர்த்தம்? யுத்த நாளில் அவங்க கேடகத்தை எடுத்துகிட்டு போவாங்க, அதில் எந்த சத்துரும் தொடாதபடி இந்த கேடகம் பாதுகாக்கும். கேடகத்தை பிடிச்சாங்கன்னா ஈட்டி வந்து மேலே படாது, வில்லு அவங்க மேலே படாது. அது பாதுகாப்பு அரணாக இருக்குது. இன்னைக்கு உங்களை பாதுகாப்பதற்கும் உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு ஒரு காரியம் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது வந்து கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. நீங்கள் கர்த்தரை நம்புறேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. கர்த்தரை நம்புனா கர்த்தர் மேலே பயம் இருக்கணும். நீங்கள் நம்ம மேலே கர்த்தர் மேலே பயம் இருக்குதா? சில பேருக்கு பயமே இல்லை. பயமே இல்லாமல் கர்த்தர் சமத்து வரும். காணிக்கை போடும்போது பயம் இல்லை. நான் சபையில் வந்த காணிக்கைகளை சிலதை எடுத்து வச்சுருக்கிறேன். அது பார்த்தா அந்த நோட்டு இந்த இந்திய தேசத்தில் பிரிண்ட் பண்ணியிருக்க மாட்டான். இந்தியாவிலே பிரிண்டிங் கிடையாது, ஸ்டாப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அது வந்து எத்தனை டிசைனில் இங்கே கூட வச்சுருக்கிறேன், முடிஞ்ச பேர் காட்டுறவாங்க. எத்தனை டிசைனில் கிழிய முடியுமோ அத்தனை டிசைனில் கிழிஞ்சிருக்கு. அது எந்த பேங்க்கில் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். ஆனால் எங்கே வந்திருக்கு அது?
இப்போ நான் இது காணிக்கின்றதுக்காக பாஸ்டர் எதை பணத்துக்காக வரான்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றிலும் பயம் இருக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் போடுங்க, போடாதீங்க இருங்க, அது உங்களுக்கும் கர்த்தருக்குள்ள பாடு. அதனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுங்க, பெறாமல் போங்க. நீங்கள் கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகல. அந்த நோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுமையாக இருக்குது. அப்போ அதை போடும்போது எப்படி போட்டான்னா அவனுக்கு என்ன இல்லைன்னா தேவ பயம் இல்லை. சபையில் பாய் போடுங்கன்னா பாய் போடணும், வேலை செய்யுங்கன்னா வேலை செய்யணும், இந்த காரியத்தை நடத்துங்கன்னா நடத்தணும். அதுதான் தேவ பயம். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிக்கிறது தான் தேவ பயம். தேவ பயம் இல்லாமல் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அநேகர் தேவனுக்கு பயந்து நடந்ததாக வேதத்தில் படிக்கிறோம். தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் என்னும் ஒரு மனிதனை கர்த்தர் அவனுக்கு வாக்குறுதி கொடுத்து, பிள்ளை இல்லாத நேரத்தில் நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று கர்த்தரே சொல்லி அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அவர் தான் ஈசாக். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஈசாக்கை கொடுத்த பிறகு ஆண்டவர் சொல்றார், அவனை வெட்டி எனக்கு பலியை கொடு. அவனும் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நேராக பலி கொடுக்க புறப்பட்டு வந்து விட்டார். புறப்பட வந்த பிறகு இங்கே இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அதை நான் வாங்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தரிசனத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? அதை போய் கொடுக்க முடியுமா? ஒரே குழந்தைய கொடுத்துட்டு அதை ஊழியத்துக்கு கொடுன்னு சொல்கிறீங்களா ஆண்டவரே? ஒரே வேலையை கொடுத்து சம்பளம் எல்லாம் ஆண்டவருக்கே கொடுன்னா எப்படி? 7 நாள் வேலை இருக்குது, ஒரு நாளாவது லீவ் போட்டு நீ ஊழியத்துக்கு போன்னு சொல்கிறீங்களா? எப்படி? ஆண்டவர் சொன்னார்னா நீங்கள் எப்படின்னு கேட்பீங்க. முடியாதுன்னு சொல்லுவீங்க, ஆகாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, ஒரே மகன் என்று பாராமல், வசனம் அவனை கொடுத்து சாட்சி சொல்றாரு, ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு, உன் ஏக சுதன் என்று பாராமல் நீ அதை செய்தபடியால வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் பேரில் வைக்க வேண்டிய பயத்தினுடைய அடிப்படை காரியமே கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் ஒரு மனுஷனுக்கு தேவ பயம் இருக்கிறத காண்பிக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 19 வாசிங்க, 18 வாசிங்க. போதும், கவனிங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும், நேரம் இல்லை, நேரம் நமக்கு முடியுது. அதான் நீங்கள் வசனத்தை குறிச்சிங்க. 17 18 அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததியை பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியலையே, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்லையே. இதையே சிந்தித்து தாய்க்கும் தகப்பனுக்கும் குடும்பத்துக்கும் ஒரே கண்ணீர், அவர்களை பற்றிதான சிந்தை இருக்குது. எப்படியாவது பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும், ஏதாவது ஒரு முறையில் அவங்க உயர்த்தப்படணும். நமக்கு எல்லாருக்கும் அந்த கண்ணோட்டம் இருக்குது. எல்லா தகப்பனுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இல்லைன்றத நம்ம சிந்தைகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தவன் என்ற பெயர் எதனால் கிடைத்தது? அவன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய சொல்ல கீழ்ப்படி முடிகிறதா? கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வசனத்துல சத்தியத்தை கேட்குறீங்க, வருஷக்கணக்காக வசனத்தை கேட்குறீங்க, உங்களோட கர்த்தர் எத்தனையோ வசனங்களை பேசுறார். அந்த வசனத்துக்கு உங்களால் கீழ்ப்படிய முடிகிறதா? நீங்க வேதத்தில் படிக்கும்போது ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். வசனம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை ரிசீவ் பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் வரணும். ஐயோ, ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்து மூலமா பேசுறாரு, இனி இந்த வசனத்தின் படி தான் நான் வாழ்வேன், இப்படி இந்த வசனத்தின் படி தான் நிற்பேன் அப்படி நின்று பாருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சத்தியம் வரும்போது நீங்க அந்த வார்த்தையை வாங்கிட்டு இங்கே விட்டுறக்கூடாது. அந்தபடி நான் கீழ்ப்படிந்து நடப்பாண்டவர். கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இன்னைக்கு எத்தனையோ காரியத்தில் நாம் கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, கீழ்ப்படிய முடியுதா? கீழ்ப்படிதல்னா என்ன பாஸ்டர்? உலகம் சொல்றான் கீழ்ப்படித்தான் அப்புறம் எங்க கொண்டு போமா? மேல் படி கொண்டு போவோம். கீழ்ப்படியில காலை வச்சா தான் எங்க போவ? மேல் படிக்கு போவ. நம்மால் கீழ்ப்படியா கிடையாது, டைரக்டா மேல் படி தான். லிப்ட் வச்ச மாதிரி டக்குன்னு மேலே போயணும்னு நினைக்கிறார். அப்போ அங்கிருந்து கீழே தான் விழணும். வசனம் சொல்றது கீழ்ப்படிதல், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியுதா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் சந்ததி பூமியில் உள்ள வம்சங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அவன் மட்டும் இல்லை, அவன் கீழ்ப்படித்தனால அவன் பிள்ளைங்க, அவன் குடும்பம், அவன் சந்ததி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம்.
நீங்கள் நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் சொல்கிற வசனம் கீழ்ப்படியுமா? நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு வருஷம் முழுவதும் எத்தனையோ செய்திகளை கேட்டீங்க. இப்படி இருன்னு கர்த்தர் சொல்கிறார், அப்படி இருன்னு கர்த்தர் சொல்கிறார், இதில் உண்மையாயிரு, அதில் உண்மையாக இல்லாமல் இருக்கிற எத்தனையோ முறை கர்த்தர் உங்களோட எச்சரித்து பேசுகிறார். அதை உங்களால் கடைபிடிந்து கீழ்ப்படிய முடிகிறதா? வசனத்துக்கு நடுங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால ஏசி 66 தெளிவாக சொல்லப்படுகிறது, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய வசனம் வரும்போது ஒரு பயம் வரணும். ஐயோ, வசனம் இப்படி சொல்லியிருக்குது, இந்த வார்த்தையின்படி வாழ்வேன். இங்கே நல்லா வசனத்தை கேட்டுருது, வசனத்தை இங்கே பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு வெளியே போகுது. சில சபைகள் நான் பார்க்குறேன், ஆழமான சத்தியம் எங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு, நல்ல எங்கள் பாஸ்டர் சொல்கிற வசனங்கள்லாம் யாருமே ப்ரீச் பண்ண முடியாது, அவ்வளோ வசனம் சொல்லுவான். வெளியே வந்து பாருங்கள், அந்த வசனத்தில் ஒரு பகுதி கூட கடைபிடிக்க மாட்டான். அதனால யாக்கோபில் சொல்லப்படுறது, இவர்கள் எல்லாரும் வசனத்தை கேட்டு கண்ணாடியில் தங்கள் சொந்த முகத்தை கண்டு மறந்து போகிறது போல வசனத்தை கேட்டு இங்கே விட்டு போயிடுறாங்க. வசனத்தை கேட்கணும், அதுக்கு கீழ்ப்படிய முடியலன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. நீங்க நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீங்க. வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, ஏன் நாம பெற முடியல? என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான் தான் போட்டிருக்குது, கர்த்தர் உயர்த்துகிறான் தான் சொல்லுது வசனம். பெரியவர் சிறியவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லியிருக்காரு, ஏன் எனக்குள்ள ஆசீர்வாதம் வரல? முதல்ல அதை நீங்க நம்பல, கர்த்தரை சரியான விதத்துல பயத்தோட நம்பல. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படிதல் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ விஷயத்தை நாம் கீழ்ப்படிக்கிறதே இல்லை. பைபிள் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீதிமொழிகள் 14:27 படிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மரண கண்ணிக்கு தப்பலாம். ஈசாக்கு எப்படி தப்பிக்கப்பட்டான் தெரியுமா? அவன் ஒன்றும் செய்யல, கீழ்ப்படிதான் மரண கண்ணிலிருந்து கர்த்தர் அவனை தப்புவித்தார். நீதிமொழிகள் 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது, படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு நீங்கள் தப்பலாம். இன்னைக்கு பாருங்க, மரண கண்ணி தான் பிசாசு வைக்கிறான். சங்கீதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, கண்ணி தரித்தது நாம் தப்பினோம். பிசாசு நிறைய கண்ணி வைக்கிறான். மரண கண்ணி, பாதாளத்தின் வல்லமை, எப்படியாவது நம்மளை அழிச்சிடணும், எப்படியாவது நம்ம கொன்றணும். 124 சங்கீதத்தில் 17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேளுடைய கண்ணிக்கு தப்பின குருவிகளை போல நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணி யார் வைக்கிறான்னா பிசாசு வைக்கிறான், மரண கண்ணி. எத்தனையோ போராட்டம் வருது. இங்க ஈசாக்கு மரிக்க வேண்டியவர், ஈசாக்கு மரிக்க வேண்டிய சூழ்நிலை. கர்த்தர் கையை கிட்ட எடுத்துட்டு போற நேரத்தை சொல்றார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் மேல் ஜீவ ஊற்று இருக்கிறது, அவர்கள் மரண கண்ணிக்கு தப்பலாம். மரணம் அவங்களை தொட முடியாது, ஆபத்து தொட முடியாது, விபத்து தொட முடியாது, மரண வியாதிகள் அவர்களை தொட முடியாது. ஏன்னா அவர்கள்லாம் யாருக்கு பயப்படுறவங்க? கர்த்தருக்கு பயப்படுறவங்க. இன்னைக்கு நம்ம தேவன் பேர்ல பயம் இருந்தா நீங்க தைரியமா புறப்பட்டு போகலாம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்படி முடியுதா? நம்ம பாதி பேர் பயந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு முடிஞ்சிருமா, நாளைக்கு முடிஞ்சிருமா, நாளைக்கு செத்துருவனா, டாக்டர் தேதிக்கு வச்சு கொடுத்துட்டாரு. அவன் என்ன கடவுளா? அவன் பாஸ்ட்டுக்கு டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் டேப்லெட்லாம் போட்டிங்கன்னா தான் நீங்கள் சரியாக இருப்பீங்க, இல்லைன்னா சீக்கிரமாக ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும் சொன்னாங்க. அவர் ஒரே வார்த்தை சொன்னது என்ன தெரியுமா? டாக்டர் என்ன கடவுளா? அவன் சொல்லுவான்பா, நீ கொடுப்பா. இப்போ நம்ம ரெடிமாங்குப்பத்துலேருந்து ஒரு சகோதரர் வந்திருந்தார் ஊழியத்துக்கு. வரும்போது நல்ல 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 சகோதரர், எந்த பழக்கம் இல்லாதவர், மெடிசன் எடுக்கிறாரு, எல்லாம் கண்ட்ரோல் இருக்கிறார். ஆனால் அவர் கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் போயிருக்கிறார். நம்ம பாஸ்ட்டு ஒரே பர்சன்டேஜ் கூட டயட்னா என்னன்னு அவருக்கு தெரியாது, மாத்திரையும் போட மாட்டார். ஆனால் கர்த்தர் என்ன கொண்டு போகலன்னா, அந்த மாதிரி வேதனைகள் கர்த்தர் கொண்டு போகவே இல்லை. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மரண கண்ணிக்கு தப்பலாம். அவங்க மரண கண்ணிக்கு தப்புறது காரணம் கர்த்தர் பேர்ல பயம், மனுஷன் பேர்ல பயம் இல்ல. நீங்க மனுஷனுக்கு பயப்பட்டீங்களோ பயப்படலையோ, உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறவள் கர்த்தர் பேர்ல ஒரு பயம் இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு பயப்படணும். அதனால ஈசாக்கு மரண கண்ணிலிருந்து கர்த்தர் தப்புவித்து ஜீவனோடு கொண்டு வந்தார். இன்னைக்கு நீங்க மரண இக்கட்டுக்குள்ள போற போல இருக்கலாம், சாவை சந்திக்கிறது போல இருக்கலாம், சத்துரு உங்களை கொண்டு போய் நிறுத்துற இடம், இன்னைக்கு செத்துருவன்ற இடத்துல கொண்டு போகலாம். ஆனா கர்த்தர் சொல்வாரு, இவன் மேல் கையை போடாது. சத்துருக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை, மரணத்துக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. ஏன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். கர்த்தருக்கு பயப்பட்டு நம்பி பாருங்க, மரணம் உங்களை தொடாது. நீங்க வாசி பாருங்க, கொலேசியரின் புஸ்தகத்தில் படிக்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும். கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்.
எப்படி ஒரு கீழ்ப்படியாம ஒரு மனுஷக்குள்ள வருது? கர்த்தர் கீழ்ப்படியணும்னு சொல்றாரு, ஆனா கீழ்ப்படிதல் வரலையே. ஏன் வரல? நீ கொலேசர் புத்தகத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது எதெல்லாம் கீழ்ப்படியாமையினுடைய வல்லமைகள். இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தா கர்த்தர் அதை வேரோடு எடுக்கும்படியாக விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்பாடுகளை தருகிறார். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகள் பூமியிலே உண்டு பண்ணுகிற அவைகளை அழித்து போடுங்கள். பொருளாசை வருதா? விபசாரம் என்ன வருகிறதா? அசுத்தமான என்ன வருகிறதா? துர்இச்சை வருகிறதா? விக்கிரக ஆராதனை வருகிறதா? இவைகளெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத தன்மைகளுடைய அடையாளம். நீங்க சத்தியத்தை கேட்டு உங்களால செவி சாய்க்க முடியல, தேவன் பேர்ல உங்களுக்கு பயம் இல்லைன்றதுக்கு அர்த்தம் இந்த காரியங்கள்லாம் நீங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். இந்த காரியங்கள்லாம் விட்டுருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத நாளில் நீங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் சத்தியத்தை கேட்டு பயப்படுறீங்க அல்லது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இதை ஜெயித்தவர்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. மேலே இருக்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 3:3. நீங்கள் கிறிஸ்துவின் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவின் தேவக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது ரட்சிக்கப்படும் போது வசனத்தை கேட்கும் போது உங்கள் பாவ மனுஷனும் மறிக்கப்பட்டது, இப்போ வேற மனுஷனாக இருக்கிறீங்க. ஆனால் பாவம் திரும்ப உங்களுக்குள்ள வருதுன்னா நீ இன்னும் கர்த்தருடைய வசனத்துக்கு செவி சாய்த்து பயந்து சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விடவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு எத்தனை காலத்தில் அப்படி நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? விபச்சாரம் பண்ணல நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கண்களால் ஒரு சகோதரனை இச்சித்து பார்த்தா இருதயத்தில் விபச்சாரம் பண்ணி ஆயிற்று வேதம் சொல்லுது. துர்இச்சைனா என்ன அர்த்தம்? தவறான துன்மார்க்கமான இச்சை. ஆணோ பெண்ணோ, இன்னைக்கு பாருங்க, ஆணோட கல்யாணம், பெண்ணோட கல்யாணம், இது துர்இச்சை. இதில் இருந்து வெளியே வரணும் சபை. இந்த மாதிரி அசுத்தத்துக்கு போயிடக்கூடாது. அசுத்தம், மோகம். அசுத்தம் என்றால் என்ன? எத்தனையோ காரியம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, எல்லாமே அசுத்தம் தான். பரிசுத்தத்துக்கு விரோதமாக அல்லது பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு விரோதமாக நாம் செய்கிற எல்லா காரியமும் கர்த்தருடைய பார்வையில் அசுத்தமாக இருக்கும். மோக இச்சை. மோகம்னா என்ன? அவங்க மேல மோகம், அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க அழகா இருக்கிறாங்க, மோக இச்சை இருக்குதா? கர்த்தர் அதை சுட்டெரிக்க விரும்புகிறார். அங்க சொல்லப்படுகிறது பொருள் ஆசை. இன்னைக்கு எத்தனையோ பொருள் ஆசை. வீடு வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், சபையை கட்டிடணும். சில பேர் சொல்றாங்க வட்டிக்கு வாங்கி கூட சபை கட்டுறான். எதுக்கு வாங்கி? ஏன்னா இவர் சபை பெருசா இருந்துச்சுன்னா தான் யார் வருவாங்களாம். நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? ஜனங்க வருவாங்க, லைட்டை போடு, மியூசிக்கை போடு. நான் சொன்னேன் எந்த பைபிள்லையும் அப்படி எழுதவே இல்லை. என் பைபிளில் எழுதலை, உன் பைபிள் எழுதிக்கலாம். ஒரு பாஸ்டர் ராணிப்பேட்டில் பெரிய சபை, பேரை சொல்ல விரும்பல, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் வச்சு மீட்டிங் நடத்துறவங்க தான். 10 லட்ச ரூபா ஒரு கத்தர் கடை வாங்கியிருக்கிறார். ஆனால் பிரசங்கம் பண்றாரு என்னென்ன? நான் கடனே வாங்குறதுல கர்த்தர் என்னை அப்படி ஆஸ்வதிக்கிறார். லிஃப்ட் உள்ள வைக்க சொன்னார். எனக்கு எங்க வைக்க சொன்னாராம்? லிஃப்ட சபைக்குள்ள லிஃப்ட் வைக்க சொன்னாராம். எங்க கடன் வாங்கியிருக்கிறாரு? எங்க கடன் வாங்கியிருக்கிறாரு? வட்டிக்கு பணத்தை கடன் வாங்குறாரு, வட்டிக்கு பணத்தை கொடுக்கிறார். இது என்ன ஆசை? பொருள் ஆசை. வசனத்தை சொல்ற நானா இருந்தாலும் சரி, வசனத்தை கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, வசனத்தின்படி பயந்தால் ஒழிய தேவனிடத்து இந்த ஆசுவத்தை பெற முடியாது. இன்னைக்கு நம்ம கர்த்தர் பேர்ல பயம் இருக்குதா? பொருளாசை, இச்சை, விபச்சாரம், மோகம், அசுத்தம், விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு கூட சபைக்கு வந்துட்டு பிறகு திருவிழாக்கு போறது, விக்கிரகத்துக்கு போறது, அங்க போய் அவங்களோட சேர்றது, விக்கிரக ஆராதனை படைக்கிறவனோட படைக்கிறது, இதெல்லாம் உட்காந்து பண்ணிக்கிட்டு வந்துட்டு அன்றைய ஆசீர்வாதினா எப்படி ஆஸ்வதிப்பாரு? அங்க ஒரு கயிறை கட்டுறது, இங்க வந்து பின்ன கயிறை கழட்டுறது, அங்க போன சலங்கை போடுறது, இங்க வந்த சலங்கை கழட்டுறது, அங்க போகும்போது பூவை வைக்கிறது, இங்க வந்த பூவை கழட்டுறது. இந்த வேஷம்லாம் போடாது. ஒரே மாதிரி சபைக்குள்ள இருக்கும்போது விக்கிரக ஆராதனைக்காரரா இருந்தோம்னா தேவனத்தில் எதை பெற முடியாது? ஆசுவத்தை பெற. நீ முழங்கால் போட்டு நீ 360 ஜெபம் பண்ணிப்பார், ஜெபம் பலிக்காது. ஆபிரகாம் கர்த்தர் சொல்ற என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். கர்த்தர் என்னதான் சொல்றாரு, நான் எப்படி செய்யணும் கீழ்ப்படிந்து பாருங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபக்கிணை வரும். இன்னைக்கு நிறைய காலத்துல தேவனுடைய கோபம் நம்ம மேல் பற்றி இருந்தால்தான் ஆசுவத்தை பெற முடியல. மரண ஆவிகள் உள்ள வருது, தரித்திரங்கள் உள்ள வருது, குடும்பங்கள் அலகழிக்கிறது, சாபங்கள் உள்ள வருது, பிள்ளைகள் சமாதானமா இருக்க முடியல, குடும்பங்கள் சமாதானமா இருக்க முடியல. இதுக்கு காரணம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதவர்கள். சபைக்குள்ள வந்துட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு இந்த கால வேலை கர்த்தர் உங்களை எச்சரித்து பேசுறதுக்கு ஒரே காரணம், நீ தரித்திரத்தில் இருக்கிற உன் சந்ததி உன் குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். நீங்க ஆசீர்வாதத்தை பெறதுக்கு தான் இந்த சபையில கொண்டு வந்திருக்கிறார். நீ இதே தரித்திரத்துல, இதே சாபத்துல, இதே வறுமையில் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படிய இடம் கொடுப்போமாக. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிற எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்குங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தோம்னா பிசாசனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். கொலேசர் 3:5-6 தெளிவா சொல்லப்படுகிறது. நாம் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை பற்றி எரியும். இன்னைக்கு நாம் எத்தனை காரியத்தில் கீழ்ப்படியாமல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
கீழ்ப்படிய வேண்டிய சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். முதலாவது ஒரு கீழ்ப்படிதல் என்பது பெற்றாருக்கு கீழ்ப்படியணும். பெற்றார்னா யாரு? சுவிசேஷத்தினால் உங்களை பெற்றேன் என்று பவுல் சொல்லுகிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எனக்கு ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படியதே இல்லை. அவர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார், வர சொல்லி தான் செய்வார், அவருக்கு வேலை வெட்டி கிடையாது, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். நான் ஏன் கீழ்ப்படியணும்? அப்படி இருக்கிறீங்களா? சில பேர் சபையில் இருக்கும்போது அப்படியே பாஸ்ட்டை பார்த்துன்னு பயபக்தியாக இருப்பாங்க. ஐயா அப்படின்வாங்க. வெளியே போனால் அவனுக்கு வேறு வேலை கிடையாது, இதே வேலை தான், ஜமா வா, இங்கே வா, அங்கே வா. நான் காதார கேட்டிருக்கிறேன் பல சபைகளில். நல்லா தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க. சில மீட்டிங்ஸ்லாம் போகும்போது அந்த தம்பி பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாரு, ஜூஸ் எடுத்து வந்து கொடுப்பாரு, நம்மளை ஐயா வாங்க ஐயா பைக்கில் நான் கூப்பிட்டு போகலான்னு சொல்லுவார். ஆனால் பின்னாடி பேசுகிற வார்த்தை கேட்டிங்கன்னா பெற்றாருக்கு கீழ்ப்படியாத வார்த்தை. ஊழியக்காரனை திட்டிக்கிட்டு உட்காந்துருப்பான். இன்னைக்கு பெற்றாருக்கு கீழ்ப்படிய முடியுதா? சுவிசேஷத்தினால் பெற்றவங்க ஊழியக்காருக்கு கீழ்ப்படிய முடிகிறதா? ஊழியக்காரர் சொல்லுக்கு கேட்க முடிகிறதா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் ஊழியக்காரர் சொல்லு கேட்க முடியல. நீங்கள் மோசையை குறித்து வேதத்தில் படிக்கும்போது அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாத எல்லாரும் வனாந்திரத்தில் மரித்து போனாங்க. கோராகு, தாத்தான், அபிராம், நாதாப், அபியூ, நீ பையில படிச்சு பாருங்க. எல்லாரும் கர்த்தர் என்ன செய்தார்னா வனாந்தரத்தில் கொன்று போட்டார். எதனால? ஊழியக்காரனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதனால். முதலாவது ஒரு சபை கீழ்ப்படிய வேண்டியது உங்களை சுவிசேஷத்தினால பெற்ற ஊழியக்காரருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பாருங்க, முயற்சி பண்ணுங்க. எல்லாத்தையும் கேட்க முடியலனா கூட இது சரியா இருக்கும் வசனத்தின்படி சொல்றாரு, கீழ்ப்படிய முயற்சி பண்ணுங்க. கீழ்ப்படிதல் தான் உங்களை மேல் படிக்க ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு போகும். உங்களையும் ஆசீர்வதிக்கும், உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கும். வசனத்தை கேட்கும்போது அதெல்லாம் முடியாது, அவர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுவார். நகையை கழட்டுனா கழட்டிட முடியுமா? ஒயிட் ட்ரெஸ் போட்டுனா போட்டுற முடியுமா? இப்படி வான்னு சொல்கிறார், இப்படி தான் வரணுன்றார், 9 o'clock தான் வரணுன்றார், திருவந்தனா கம்பெனி எடுக்கணும், இப்படி தான் வரணுன்றாரு. இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியுமா? நான் சொல்கிறேன், ஒரு மாதமாவது கீழ்ப்படிச்சு முயற்சி பண்ணிப்பார். அந்த கீழ்ப்படிதல் நிமித்தம் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது, அவர்களுக்கு பாதாளத்தில் இடம் உண்டு. வாசிங்க ரோமர் 1:30. போதும். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறாங்க. என்ன மரணம்? நரகம், பாதாளத்துக்கு இடமாகிறது. கர்த்தரே சொல்றார், பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றாருக்கு கீழ்ப்படிய முடியுதா? சபையில் ஒரு வார்த்தை சொன்னா ஊழியக்காரர் சொல்லுக்கு அப்படி நிற்க முடியுதா? இன்னைக்கு இந்த வசனம் சொன்னார், இந்த வசனத்துப்படி நான் வாழ்வேன், இந்த வசனம் எனக்கு தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு, இதன்படி நான் ஜீவிப்பேன், இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் விட சொல்லியிருக்கிறாரு, இந்த காரியத்தை நான் விடுவேன், இதுதான் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறது. நான் சொல்றது எனக்கு வேலை செய்யுங்க, அப்படியெல்லாம் கீழ்ப்படிங்க, அதுக்கு நான் சொல்லலை. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு நடுங்குங்க. அந்த வசனம் நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ எவ்வளவு தேவனுடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி ஜீவிக்கிறீர்களோ அவ்வளோ தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற முடியும். இப்போ முதலாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது வேதம் சொல்லப்பட்டிருக்க ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும்போது, ரோமர் 13 1ஆம் வசனம். போதும். எந்த மனுஷனும் தங்களுக்கு மேலாக இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியணும். உங்களுக்கு மேலே யார் இருக்கிறா? வயசுல மூத்தவங்க இருப்பாங்க, உங்கள் வேலையில் உங்களுக்கு அதிகாரம் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தான் செய்யணும்? கீழ்ப்படியணும். நாம் என்ன செய்ய மாட்டோம்னா கீழ்ப்படியவே மாட்டோம். அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, அப்புறம் வேலை விட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவான். அப்புறம் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, உபாசம் பண்ணுங்க சொல்கிறீங்களா? பைபிள் என்ன சொல்கிறது? உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிங்க. முடியுதா? மேலே இருக்கிற கீழ்ப்படிய முடியுதா? நாம் என்ன சொல்கிறோம்? அவங்க ரொம்ப பார்ஷாலிட்டி பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஆதரவாக இருக்கிறான், என்ன மட்டும் ஆப்போனண்ட்டாக பார்க்குறாங்க, என்னை வேலை விட்டு அனுப்புறதான் அவன் டார்கெட் பண்ணுறான், வேலையில் எனக்கு ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா மேலே இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படி. அவன் எப்படி வேணா போட்டோம், சத்தியம் சொல்லுது உனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய? கீழ்ப்படி. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், மேலே இருக்கிற கீழ்ப்படி முடியுதா? வேலையில் மேலே இருக்கிறவங்க, குடும்பத்தில் மேலே இருக்கிறவங்க, பெரியவங்க, இவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படி முடியுதா? முடியவே முடியாது. இதெல்லாம் முடியாது. ஏன் இஷ்டப்போக்கில் தான் போவேன் அப்படின்னு போனீங்கன்னா வீட்டுக்கு தான் சீக்கிரம் வரணும். உங்கள் இஷ்டப்போக்கு போனீங்கன்னா சீக்கிரம் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு தான் வரணும். கம்பெனியில் உனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு நீ வந்து கீழ்ப்படியாமல் உன் இஷ்டப்போக்கில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் அதிகாரிகள் கேட்கும் போது நானாக செஞ்சேன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? வீட்டுக்கு தான் சொல்லுவாங்க. உங்கள் மேலே இருக்கிற அதிகாரிகள் நீங்கள் கீழ்ப்படியணும். நீங்கள் சுயமான காரியத்தை முடிவு எடுத்துட்டு ஆண்டவரே ஆசீர்வாதம் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, நான் ஆண்டவர் கூட சொல்லாத. பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படி.
நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக உங்கள் வேலைகள்லாம் ஆஸ்வதிப்பார். நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அவங்க என்ன வேணால் செய்யட்டும், வசனம் சொல்லியிருக்கு, உங்களுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, நேரமில்லை சீக்கிரம் வாசிங்க. உபாகம் 2ஆம் அதிகாரம், தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீத்து 2:1. இல்லை, தீத்து 2:1, 3:1 படிங்க. புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் இல்லையா? தீத்து 3:1. ஸ்திரீகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். 2:2 வாசிங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. புத்தியை சொல்லு, கீழ்ப்படுகிறதுக்கு சொல்லு. கர்த்தர் சொல்றாரு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதுல முதன்மையா இருக்கணும். நீங்க நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கீழ்ப்படுகிறதே இல்லை. வசனம் சொல்லுது, கீழ்ப்படிதல் பெருங்காரியத்தில் நம்மளை விலக்கி காத்துக்கொள்ளும். நீங்க வசனத்துல படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகள் கீழ்ப்படியணும். நீங்க நமக்கு கீழ்ப்படிதல் இருக்குதா? வாசி பாருங்க. உபாகம் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. போதும். யாருக்கு கீழ்ப்படியாதவர்கள்? பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள். நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியதே இல்லை. பிள்ளைங்க அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஒழுங்கா படி, ஒழுங்கா இரு, காரியங்களை ஒழுங்கா செய். அவன் கீழ்ப்படிக்கிறதே இல்லை. நீங்க நிறைய பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைகளா போறதுனால தான் கர்த்தர் அந்த பிள்ளைகளை அடிக்கிறார். வியாதி, பலவீனம், ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் போராடுறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் பெற்றோர் கீழ்ப்படிய முடியுதான்னா பாதி பேர் நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவுட்டு தான். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு இருக்க முடியுமா? வயசாகிடுச்சு, அவங்க நேரம் முடிஞ்சது, போய் சேர வேண்டியதான். அவங்க இதுக்கு மேலே அவங்க பேச்சை நான் எப்படி கேட்குறது? நீங்கள் நிறைய குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனையை, என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க கீழ்ப்படியலைன்னு சொன்னால் அவங்க தேவனிடத்துலேயும் ஆசீர்வாதம் பெற முடியாது, பெற்றவங்களிடத்துலையும் ஆசீர்வாதம் பெற முடியாது. இன்னைக்கு பிள்ளைங்க தேவ சமூகத்தில் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினவர் 2 தீமோத்தேயு 3:2 படிக்கும்போது வசனம் என்ன சொல்லுகிறது? பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. 2 தீமோத்தேயு 3:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? படிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாக. இது கடைசி நாட்கள் வந்திருக்குது. இன்னைக்கு பாருங்க, கஞ்சா அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறாங்க, என்னென்ன காரியத்தை செய்கிறான். ஏன் அவங்க அப்பா அம்மா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? இதை செய்யணும்னு சொல்லி அனுப்புவாங்க. பிள்ளைங்களுக்கு நீ விபச்சாரம் பண்ணு, போய் இந்த காரியத்தை செய், குடி, விபச்சாரம் பண்ணு, கஞ்சா அடி, ஊரா சுத்து, அங்கே போ, இங்கே போ. பெற்றவங்க சொல்லுவாங்களா? பெற்றவங்க சொல்லுறதுக்கு கீழ்ப்படியாமல் தான் அழியுதுங்க பாதி. அதனால் தேவனத்தில் ஆசீர்வாதம் பெற முடியல, வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் இல்லை. அதே தரித்திரம், அதே சாபம், அதே வறுமை, அதே போராட்டத்தில் உட்காந்துருக்குறாங்க. வசனம் சொல்லப்படுது, தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். இவங்க யார் தெரியுமா? நீங்க அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுது, கடைசி நாட்களில் கொடிய நாட்கள் வரும் என்று கேட்கிறோம். இது கடைசி நாட்கள், கர்த்தருடைய வருகை நாட்கள். இப்படிப்பட்டதான சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க நிறைய பிள்ளைங்க, வாலிமான பிள்ளைங்க, வயோதிமான பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கூட யார் கீழ்ப்படினா பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிக்கிறதே இல்லை. வசனம் சொல்றது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. தகப்பன் தாயை கனம் பண்ணாவிட்டால் உன் ஆயுசு நாட்கள் குறைஞ்சு போகும். பூமியில் ரொம்ப நாள் வாழ முடியும். அதனால தான் பாருங்கள், வயசானவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. சீக்கிரம் டிக்கெட் வாங்குறது யாரானா வாலிபன் தான். ரோட்டில் இருக்கிற முக்கால்வாசி போஸ்ட்டை பாரு, யார் செத்து கிடக்குறான்? வாலிபன். வயசானவங்க நல்லா 60-70 வயசில் வீட்டில் உட்காந்து அழகாக சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறான். எதனால்?
பிள்ளைங்க கீழ்ப்படியாதனால. நீங்கள் நிறைய பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் தான் சிக்கி இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படிங்க, உங்களை பெற்றவங்களுக்கு வார்த்தைக்கு கனம் பண்ணுங்க. கனம் பண்ண முடியுதா? ஆண்டவருக்கு நீங்கள் என்ன கனம் கொடுக்குறீங்க அதே விதத்தில் யார் கனம் கொடுக்கணும்? தகப்பன் தாய்க்கு கனம் கொடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் 5:22. யாருக்கு கீழ்ப்படியணும்? பக்கத்து வீட்டு புருஷனுக்கு இல்லை. நம்ம ஆட்கள் பக்கத்து வீட்டு புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க, சொந்த புருஷங்களை ஏறி மிதிப்பாங்க. நிறைய குடும்பத்தில் அதான் நடக்குது. கம்ப்ளைண்ட்டே அதுதான். அவர் வீட்டுக்கே வராமல் எங்கன்னா ஓடிடலாமான்னு பார்க்குறாரு. அப்படி அவங்க வீட்டில் நடக்குதா? சிலர்லாம் யோசிச்சுருக்கிறீங்க, எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு, வீட்டுக்கு வந்துட்டாரா? உங்கள் வீட்டுக்கு நான் வரல, ஆனால் வசனம் சொல்லுது யார் கீழ்ப்படினோம்? உங்கள் சொந்த புருஷனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல படிங்க. திரும்ப கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. சொந்த புருஷனா யாரு சொல்லுங்களேன்? அது அப்ப சொந்த புருஷனா அப்ப வாடகை புருஷன் யாராவது இருக்கிறாங்களா? பைபிள் என்ன சொல்லிருக்கு? யாருக்கு கீழ்ப்படியணுமா? சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. யாருக்கு கீழ்ப்படுகிறது போல? நம்மளால கர்த்தருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், பெற்றாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், இருக்கிற மேலே இருக்கிற அதிகாரியும் கீழ்ப்படிய மாட்டான், பெற்றவங்களும் கீழ்ப்படிய மாட்டான், ஊழியக்காரன் கீழ்ப்படிய மாட்டான், இருக்கிற மனைவிக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் என்ன மட்டும் வேணும்னா ஆசீர்வாதம் மட்டும் கர்த்தர் தரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, யார் கீழ்ப்படி? புருஷனுக்கு கீழ்ப்படி. முடியுதா கீழ்ப்படிதல்? அவர் மோசமான ஆளுங்க, சொன்னு கூட எனக்கு ஆதரவாக இருக்க மாட்டார், பேச மாட்டார், செய்ய மாட்டார். ஆனால் ஆண்டவர் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷர் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஒரு சமாதானம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். பைபிளில் தான் சொல்லுது, சண்டைக்காரியோட வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக எங்கே ஓடு? வனாந்திரத்துக்கு ஓடு. சண்டைக்காரியோட ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் ஒரு மூலையில் உட்கார் என்று நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. 9-19 நினைக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்கள் சமாதானமாக இருக்கணும்னு சொன்னால் புருஷர்களுக்கு மனைவிகள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுறாங்களா? எல்லாரையும் தனித்தனி நிற்க வச்சு கேட்க போகிறேன், உங்கள் மனைவியெல்லாம் கீழ்ப்படுறாங்களான்னு சொன்னேன். உண்மை வெளியே வரும். அப்போ தான் கீழ்ப்படுறீங்களா? வசனம் சொல்லுதுங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. கர்த்தருக்கு கீழ்ப்படிதான் என்ன? அவர் ஆண்டவர், அதிகாரம் உள்ளவர், அவருக்கு நாம் கீழ்ப்படினோம். அவருக்கு கீழ்ப்படுகிறது போலவே நமக்கு சொந்த புருஷராக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற துணைக்கு நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படினோம். நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், குடும்பம் சமாதானமாக இருக்கும், கணவன் மனைவி சமாதானம் இருப்பாங்க, வேலைகளில் ஒரு சமாதானம் இருக்கும், எல்லா வீட்டிலும் ஒரு ஆசுவாதம் இருக்கும். அவர் தவறானவராக இருக்கட்டும், அவர் தனியடிக்கிறவராக இருக்கட்டும், அவர் திருந்தாதவராக இருக்கட்டும், அவர் எந்த காலத்தில் ஒத்துழைக்காதவராக இருக்கட்டும், சபைக்கு வராதவராக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவராக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. இப்படி கீழ்ப்படுகிறவர்கள், சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களே தேவனுக்கு பயந்தவர்கள், அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிய முடியுதா? ஒரு சொல்லு சொன்னால் 9 சொல்லு பேசிகிட்டு இருக்குது. அப்படியா? ஒரே வார்த்தை தான் பேசியிருப்பார் வீட்டுக்காரர், 9000 வார்த்தை பேசி முடிச்சிருப்பாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு படமே எடுக்கலாம். பல குடும்பம் அப்படி தான் அலையுது. ஆண்டவர் பாருங்க, ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படிந்தானா? நம்ம சொல்லுக்கு கீழ்ப்படிய முடியுதா? கர்த்தர் சொல்கிறார் ஆபிரகாமுக்கு, அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், அவனை ஆசீர்வதிப்பேன், பூமியில் இருக்கிற வம்சங்களெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். நேரம் இல்லை, நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். அடுத்து வேதத்தில் படிக்கும்போது யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும்போது கர்த்தர் யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரத்தின் 1 வசனம் 8ஆம் வசனம். ஒரு வசனம் படிங்க. 1:1 வேகமாக வாசிங்க. யோபு 1:1. தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகி இருப்பான். நீங்க நிறைய பேர் பொல்லாப்பை தான் உள்ள வச்சிருக்கணும் வீட்டுகளுக்குள்ள. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தரை நம்புகிறார்கள் என்று முதலாவது சொன்னேன். இரண்டாவது, தேவனுக்கு பயப்படுகிற அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார்கள். மூன்றாவது, இங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவர்கள் பொல்லாப்புக்கு விலகினவர்கள். பொல்லாப்பு என்ன? தீமையை செய்கிறது. இன்னைக்கு எத்தனை காரியத்தில் நம்ம தீமை செஞ்சுக்கிட்டு உட்காந்து யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு பயப்படுறவங்க மற்றவங்க தீமையை செய்ய மாட்டாங்க. தீமையான வார்த்தை அவங்க வாயில புறப்படாது. தீமையான வசனங்கள், தீமையான காரியங்கள் வாயிலிருந்து கேட்க முடியாது. பொல்லாப்புக்கு விலகி இருக்கிற மனுஷன் அங்கே இருக்க முடியுதா? யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு. அவன் யாரு? யாரு? பயப்படுகிறவனோ இல்லை, நாங்கள் திரும்ப படிங்க. தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனா இருக்கிறான். அப்போ தேவனுக்கு பயப்படுற மனுஷன் யாருன்னா பொல்லாப்புக்கு விலகிறான், தீமையே செய்ய மாட்டான்.
தீமைனா என்னன்னு கேட்பாங்க. அப்படி இருக்க முடியுதா? யோபுக்கு எவ்வளோ உபத்திரம் வந்துச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ உபத்திரம் வந்துச்சு. அவங்க மனைவி பேசிச்ச கையை நீட்டி அடிச்சாரா? ஏய் கத்திரை தூசிக்க சொல்றது நீ யாரு? சண்டையா போட்டிருந்தாங்க ரெண்டு பேரும். இல்லை வாயின் வார்த்தையினால ஆண்டவரை திட்டினாரா? ஆண்டவர் கூட என்ன பண்ணலையா? மறுதளிக்கிற என் உதடுகளால் கூட நான் பாவம் செய்ய மாட்டேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எப்ப எல்லாமே இழந்து ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருக்கிறார். ஆனா அவருக்கு தேவன் பேர்ல பயம் இருந்ததுனால பொல்லாப்பு செய்ய அவருடைய மனம் இல்லை. அப்ப தேவனுக்கு பயந்தவர்கள் பொல்லாப்புக்கு விலகி இருக்கலாம். இன்னைக்கு நிறைய காலத்தில் நம்ம பொல்லாங்கான காரியங்களை செய்கிறோம். சங்கீதம் 34:13 படிக்கும்போது நாவை பொல்லாப்புக்கு விலக்கி இருக்கும்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 34 சங்கீதம் 13 வேகமா படிங்க. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடை கபட்டு வசனிப்பும் காத்துக்கொள். நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள்ளணும். இந்த நாவு பாருங்க, என்ன வேணா பேசும், நல்லது பேசும், கெட்டதை பேசும், தெரியாத கதையெல்லாம் பேசும், தெரிஞ்ச கதையை பேசும். நாவை சரியா ஆளுகை செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். யோபு தன் நாவினால் பாவம் செய்யாத ஒரு மனுஷன். உங்க நாவு சரியா இருக்குதா? மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்த, தேவையில்லாத காரியத்தை உங்க நாவு உதட பேசுச்சுன்னா நீ தேவனுக்கு பயந்தவன் இல்லை, பொல்லாப்பு செய்கிற மனுஷன். மற்றவங்களை கெடுக்கும்படி, மற்றவங்களை அழிக்கும்படி நம்முடைய வாயை நீங்க வார்த்தையில விட்டுட்டாலே நீங்க பொல்லாப்பு செய்கிறவர்கள். சங்கீதம் 50 சங்கீதம் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாய் பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 50:19. உன் வாயை நீ பொல்லாப்புக்கு திறக்கிறாய். நிறைய பேர் பாருங்க, யாராவது கெடுக்கணும்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, வீணா பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க சரி கிடையாது, அவங்க பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க விபச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, திருடன், கொள்ளைக்காரன். வாயில வார்த்தையினாலே பல பேர் குடும்பத்தை அழிக்கிறாங்க. சில பேர் கல்யாணம் கட்டும் போது ஏரியாவில் விசிட்டிங் பண்ணி கேட்பாங்க, என்னன்னு அந்த பையன் எப்படி, அந்த பொண்ணு எப்படி. இது அரேஞ்ச் மேரேஜில் நடக்கிற ப்ராசஸை நான் சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏரியாவில் விசிட்டிங் பண்ணி கேட்பாங்க, இந்த பொண்ணு நல்ல பொண்ணை தான் இருக்கும், அந்த பையனும் நல்ல பையனாக தான் இருப்பான். ஏரியாவில் இருக்கிற சில பேய்கள் உட்காந்துருக்கும், என்ன சொல்லி விட்டுறோம், அந்த பொண்ணா அந்த பையனா ரொம்ப மோசமான, காலேஜ்லேயே அப்படி, ஸ்கூல்லேயே இப்படி. உனக்கு அந்த வேலை யார் கொடுத்தா? உனக்கு அந்த வேலையை யார் கொடுத்தா? சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலை உனக்கு யார் கொடுத்தா? உன் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்த்துருக்கிறியா? நிறைய பேர் இப்படி சொன்னவங்க நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க ஒழுக்கம் இல்லாமல் போய் விழுந்துருக்கு. நான் சொல்லுவேன், வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாப்பானதை பேச உன் வாயை திறக்காத. திறக்கப்பட்ட பிரேத குழி மாதிரி தேவையில்லாத பொல்லாப்ப பேசக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாய் ஔஷதமான நல்ல வார்த்தைகளை கூடுமானால் பேசுங்க. கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருக்கிற வார்த்தைகளை பேசுங்க. இல்லாவிட்டா வாயை திறக்கக்கூடாது. யோபு தன் நாவினால் பாவம் செய்யாத மனுஷன், பொல்லாப்புக்கு விலகி இருந்தவன், அவன் தேவனுக்கு பயந்திருந்தவன். அப்ப தேவனுக்கு பயந்திருந்தன்னு சொல்ற ஒரு மனுஷனுக்கு பொல்லாப்பை பேச முடியாது, தீமையான காரியத்தை சிந்திக்க முடியாது. நீங்க சங்கீதத்தில் படிக்கும்போது 37 சங்கீதம் 8 பார்க்கும்போது 37:8 வேகமா வாசிங்க. வாசிங்க 37:8. பொல்லாப்பு செய்யத்தக்கதான எரிச்சல் உனக்கு வேண்டாம். காயினுக்கு பாருங்க எரிச்சல். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சான்னு சொன்னவனே எரிச்சல் தலைக்கு ஏறிடுச்சு. இன்னைக்கு யாரும் நமக்கு பாருங்க, பொல்லாப்பு செய்கிறதுக்கு காயின் ஆபேல் 2 பேரும் தான் கொடுத்தானுங்க பலிய. கர்த்தர் ஆனா யார் ஆசை வச்சாரு? ஆபேல் ஆசை வச்சார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாருன்னு தெரிஞ்ச உடனே காயினுக்கு என்ன வந்துருச்சுன்னா எரிச்சல் வந்துருச்சு அவன் மேல. எப்படி அது கொன்றணும்? இன்னைக்கு ஒருத்தர் ஆஸ்வதிக்கப்படும் போது, ஒருத்தர் உயர்த்தப்படும் போது நீங்க பரவாயில்ல கர்த்தர் அவங்கள ஆஸ்வதிக்கட்டும் அப்படி சொல்லி பாருங்க, உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நீங்க அவன் ஆஸ்வதிக்கப்பட்டானே தேவையில்லாத காரியத்தை பேசி, பொல்லாங்கானதை பேசி எரிச்சல் அடைஞ்சிங்கன்னா நீங்க தேவனிடத்தில் நன்மை ஆஸ்வத்தை பெற முடியாது. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எரிச்சல் இல்லாத ஒரு சமாதானத்தமாய் வாழ்க்கையை நடத்துகிறவங்க. இன்னைக்கு எத்தனை காரியத்தில் நம்ம எரிச்சல் அடையிற யோசிச்சு பாருங்களேன். மற்றவங்க மேலே எரிச்சலா பேசுறது, குடும்பத்தில் எரிச்சலா பேசுறது, எரிஞ்சு விழுறது. சொல்றாங்க பாருங்க பேர், இது எரிஞ்சு விழும். அதுகிட்ட பேசுறது பேசாமலே இருக்கலாம். இருக்கிறீங்களா? அப்படி கேட்டகரி இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படுறவங்க வாயில எரிச்சல் வருமா? வராது. காயினுடைய ஆவிக்கு தான் என்ன வரும்? அது கொலையே பண்ணி நிற்கும். உன்னை கொலை பண்ணாம நிற்க மாட்டேன். எது வரைக்கும் போச்சு எரிச்சல்? கொலையே பண்றான், சாகடிக்கிற, மரணத்துக்கு ஏதாவது விஷம் வச்சு கூட க்ளோஸ் பண்ணிடுறேன். நிறைய வாயில வருது. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எரிச்சல் எங்க போய் விடுமா? கொலையில கொண்டு போய் விடும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான சிந்தை வந்துடக்கூடாது. தேவனுக்கு பயந்தவர்களுக்குள்ள பொல்லாப்பு செய்யறதுக்கான ஏதுவான காரியங்கள் வரக்கூடாது. 1 கொரிந்தியர் 5:8 வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 5:8 வேகமா வாசிங்க. பஸ்காவை புசிக்கிறவர்கள், திருவிருந்து எடுக்கிறவர்கள், கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்தை எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துர்குணம் என்ற பொல்லாப்பு இருக்கக்கூடாது. துர்குணம்னா என்ன? கெட்ட குணம்.
மற்றவங்களை பழிக்கும்படியான குணாதிசயங்கள், கர்த்தருக்கு விரோதமான குணாதிசயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் திருவிருந்து எடுத்தீங்கன்னா அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பா இருக்குது. துர்க்குணம் என்று பொல்லாப்பை விலக்கி புளிப்பில்லாத அப்பமாகிய சரீரத்தை, அந்த சரீரத்தை நீ எடுன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. இன்னைக்கு எத்தனை காரியத்தில் சரீரத்தை எடுக்க நமக்குள்ள துர்க்குணம் இருக்குது. பேசாமலே திருவிருந்து எடுக்கிறோம், சபைக்குள்ள ஐக்கியம் இல்லாமல் திருவிருந்து எடுக்கிறோம். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இங்கே இருக்கிற ஆட்களுக்குள்ளே உன்னால் ஐக்கியமாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல, குடும்பத்தை நடத்த முடியலன்னா பரலோகத்துக்கு போன பிறகு எப்படி ஒரே குணாதிசயம், ஒரே ஐக்கியம், ஒரே சிந்தை உண்டாகும்? திருவிருந்து எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் திருவிருந்து எடுக்க போறீங்க, துர்க்குணம் என்று பொல்லாப்ப உங்களிலிருந்து கர்த்தர் விளக்கும்படியாக சொல்லுகிறார். பொல்லாப்பா செய்கிற துர்க்குணம் இருக்குதா, கெட்ட குணாதிசயங்கள் இருந்துச்சுன்னா வேரோடு எடுத்துருங்க. கர்த்தர் அதுலேருந்து உங்களை விளக்கட்டும். அப்படிப்பட்டதான சிந்தை உங்களுக்குள்ள இந்த வேரோடு எடுக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுரு 3:10 படிக்கும்போது, ஜீவனை விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொல்லாப்பை தங்களுடைய நாவை விளக்குகிறவர்கள். 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண விரும்புகிறவர்கள் தங்கள் உதடுகளின் நாவையும் பொல்லாப்புக்கு விளக்குகிறாள். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் பரலோகத்துக்கு போகணும், ஜீவனை விரும்புகிறவங்க, பரலோகத்தை சந்திக்கணும்னு விரும்புகிறவர்கள் தங்கள் நாவையும் தங்கள் உதடையும் காத்துக்கொள்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான். உன் சொந்த சகோதரனை பார்த்து மோடனே என்று சொன்னா எங்க போயிடுவ? எங்க? எரி நரகத்துக்கு. நம்ம வாயில வர்ற வார்த்தைங்க எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்களேன். லூசுன்ற வார்த்தை நமக்கு நார்மல் வேர்டு, மென்டல் என்ற வார்த்தை நமக்கு நார்மல் வேர்டு. ஆனால் பைபிள் சொல்கிறது மோடனே சொன்னாவே எங்கே போயிடுவான்? டைரெக்டாக உனக்கு ஃப்ளைட் வச்சாச்சு எரி நரகத்துக்கு. இன்றைக்கி எத்தனை காலத்தில் நம்ம அப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள், தேவ பயம் இல்லாமல் இப்படி நாம் பேசிக்கிட்டு இருப்போம்னா பொல்லாப்புக்கு விலகுங்க. ஜீவனை விரும்பி பொல்லாப்புக்கு விலகின மனுஷனாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் உதடு உங்கள் நாவை காத்துக்கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து லேவியராகமத்தின் புத்தகத்தை கவனிக்கும் போது 25:17 வாசிக்கும் போது, பிறருக்கு அநியாயம் செய்யாதே, அதே அதிகாரம் 36 படிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதுன்னு வட்டிக்கு கொடாமல் இருக்கிறார்கள். நான் நிறைய காரியம் இருக்குது, நான் சுருக்கி வேகமாக சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை மட்டும் குறிச்சிங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 25:17 பிறருக்கு விரோதமாக அநியாயம் செய்யாது. மற்றவங்களுக்கு அநியாயத்தை செய்யக்கூடாது. அநியாயம் செய்கிறவர்கள் யாருன்னா கர்த்தருக்கு விரோதமானவங்க, பாவிகள் தான் அநியாயம் செய்வாங்க. மற்றவங்களுக்கு அநியாயம் பண்ணுறது, மற்றவங்க குடும்பத்துக்கு அநியாயம் செய்கிறது, அநியாயம் உலகத்தான் செய்கிறது. ரட்சிக்கப்பட்டோம், அநியாயம் செய்யக்கூடாது. 36 சொல்லப்பட்டிருக்கிறது, வட்டிக்கு கொடுக்கிறவர். கர்த்தருக்கு பயப்படுங்க, வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. வட்டிக்கு வாங்குறீங்களா? வட்டிக்கு வாங்குறீங்களா? லஞ்சம் வாங்குறீங்களா? வசனம் சொல்லுது போலீஸை. வட்டிக்கு வாங்குவது, லஞ்சம் கொடுப்பது, லஞ்சம் வாங்குவது வேத வசனத்தின்படி தேவனுக்கு பயப்படாதவர்கள் அதை செய்கிறாங்க. தேவனுக்கு பயந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியத்துக்கு போகக்கூடாது. பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அநியாயமாக பண்ணுறது, தேவையில்லாத பொய் சாட்சி சொல்கிறது, நான் சொல்கிறேன் உங்களுக்காக, நான் நிற்கிறேன் உங்களுக்காக, நான் பண்ணுறேன் உங்களுக்கு, அநியாயம் செய்யாத. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. இப்போ பரலோகத்துக்கு போகணும், அநியாயத்தை செய்யக்கூடாது. அநியாயத்தின் கொடுங்கோல நமக்குள்ள வராதபடி கர்த்தர் நடத்தட்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பிறருக்கு விரோதமாய் அநியாயம் செய்யாதவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வட்டிக்கு வாங்காதவர்கள், பிறருக்கு விரோதமாக லஞ்சம் வாங்காத அனுபவம் உள்ளவர்கள். அடுத்து வாசிக்கும் போது உபாகமம் 6:13 பார்ப்போமானால், கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடுத்து பயப்பட வேண்டிய காரியம் கர்த்தரை ஆராதனை செய்வதில். இன்னைக்கு நமக்கு கர்த்தருக்கு பயப்படும் போது ஆராதனைக்கு வந்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயம் இருக்கணும். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பரிசுத்தர், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் பயத்தோடு கர்த்தர் ஆராதிக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் தன் சங்கீதத்தில் சொல்லும்போது 2 சங்கீதம் 11 பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆராதனைக்கு வந்துட்ட பிறகு நீ கர்த்தருக்கு பயந்து தான் ஆராதிக்கணும். சில பேர் லைட்டை போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கண்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க, சபைக்குள்ளே சினிமா பாட்டு கூட பாடுறாங்க. சபைக்குள்ளே என்ன பாட்டு பாடுறாங்க? அதுக்கு ஒரு கூட்டம் ஆவியில் நிரம்புது. அது என்ன ஆவினா பொல்லாத பிசாசின் ஆவி. என்ன பாட்டுங்க? என்ன பாட்டுங்க? சினிமா பாட்டு பண்ண ஆண்டவர் வருவாரா சபையில்? அதுக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க. அந்த பாட்டை நாம தான் பாட வேண்டியது. அந்த வசனம் ஆண்டவருடைய வசனம், உலகத்தாம எடுத்துட்டான். எப்படி? நான் ஒரு ஆளை சொல்றேன், நீங்க போய் போட்டு பாருங்க யூடியூப்ல. படையப்பான்னு ஒரு பாட்டை பாடுறாரு, ஜஸ்டின் மோசஸ். என்ன பாட்டு? உங்களுக்கு யாருக்கு தெரியும்? சினிமாவே பார்க்கல, நீங்கள் டிவியே பார்த்தது இல்லையா? படையப்பான்றது பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்லையா யாருமேங்க? பரிசுத்த மனவாட்டியாக இருப்பீங்க பரல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு படையப்பானா ஆண்டவர் படையோடு வர்றாரு, படையப்பான்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி? இன்னைக்கு இப்படி தான் அலைஞ்சிட்டு இருக்குது உலகம். ஆராதிக்கிறதுல வசனம் சொல்லுது, பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தருக்கு
ஆராதனை இந்த இடத்துல நிற்கிறதா இருந்தாலும் சரி, இங்கே உள்ளே வரும்போது சொன்ன ஆண்டவர் உள்ளே இருக்கிறார், நான் பயத்தோடு உள்ளே பிரவேசிப்பேன். அவர் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்கணும். பைபிளில் எத்தனையோ பேர் பயம் இல்லாமல் கத்தரை ஆராதனை செய்ய துணிகரமாக போய் மறித்திருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, கத்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார், அதனால் பயப்படக்கூடாதுன்னு ஒரு தவறான பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஏரோது என்ற ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படாமல் எழும்பி நின்று அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். கத்தர் அவனை அடித்த உடனே புழுத்து செத்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஏரோது என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் எழும்பி ராஜ சிங்காசனத்திலிருந்து எழும்பி கத்தரை பற்றி பிரசங்கம் பண்ணினான். ஜனங்க சொன்னாங்க, இதெல்லாம் தேவனுடைய சத்தம், இது மனுஷ சத்தம் அல்ல. இவ்வளவு வசனங்கள் அருமையா சொல்றாரு. வசனம் நல்லா இருக்கிறதுனாலயோ பாட்டு நல்லா இருக்கிறதுனாலயோ கர்த்தருடையவர்கள் நம்பிடாதீங்க. போய் தலையை கொடுத்து மாட்டிக்காத. தேவையில்லாத ஆட்களோடு போறது, தேவையில்லாத சபையில உட்கார்றது, விசுவாசிங்க நம்ம சபையை விட்டு வேற சபைக்கு ஓடுற, மீட்டிங்களுக்கு போற, தலையை கொடுக்குறேன்னா புழுத்து சாகிற சத்துரு உன் வாழ்க்கைக்குள்ள போராடுவான். எச்சரிக்கையாயிரு. ஏரோது செஞ்ச வேலை அதுதான். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துகிட்டே இருந்தா எழுமி நின்று பிரசங்கம் பண்ணும். ஓ, கர்த்தருடைய சத்தம், கர்த்தரே பேசுறாரு. எப்படி பேசுவாரு? ஏரோது பேசும்போது எல்லாம் ஜனங்க என்ன சொன்னாங்க, இது தேவனுடைய சத்தம். ஒரு நிமிஷத்துல கர்த்தருடைய வல்லமை அடிச்ச உடனே ஏரோது புழுத்து செத்தான். தேவ சமூகத்துக்கு வரும்போது பயம் வேணும், தேவ சமூகத்துக்கு வரும்போது நடுக்க வேணும். நான் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தவர் இங்க இருக்கிறார், நான் அவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் எவ்வளவு பயத்தோட நடுங்கணும். அதனால தான் சீனாய் மலையில ஒருத்தன் கூட மலையை தொடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு ஏதோ ரத்தத்தினால கழுவி நம்மளை உள்ள வச்சிருக்கிறாரு. நாம பயம் இல்லாமல் போனா கூட பரவாயில்ல, இந்த நாளைக்கு வந்து சரியாயிருவாங்க, நாளைக்கு சரியாயிருவாங்கன்னு கர்த்தர் விட்டுருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியத்தை சொல்லிட்டே போகலாம். நீங்கள் வாசித்து பாருங்கள். லேவியராகம் நீங்கள் வீட்டில் படிங்க. லேவியராகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் படிக்கும்போது, நாதாம் அபியூம் என்ற ஆரோனின் குமாரர்கள் தேவனுடைய சமூகத்தில் அந்நிய அக்கினி கொண்டு வந்தார்கள். அந்த சமூகத்திலே கர்த்தர் அவங்க 2 பேரையும் மறிக்க வச்சார். நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டில். லேவியராகம் 10:1-2 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் படிக்கும்போது, கோராகு, தாத்தான், அபிராம் என்று சொல்லப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக பரியாசம் பண்ணி, மோசே உனக்கு தான் எல்லா வசனமும் தெரியுமா, நீ தான் ஊழிய காரணா, எனக்கு உன்னை விட நிறைய தெரியும், நானே பெரிய ஜெப வீரன் எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. பூமி 2ஆ பிளந்துச்சு. அவங்க எல்லாரையும் பூமிக்குள்ள வாரி கொண்டு போனது. எதனால? தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு முறைமை இருக்குது. எல்லாரும் ஊழியக்காரர் ஆயிட முடியாது, எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயிட முடியாது. தேவனுக்கேற்ற பய பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்துக்கிற வசனம் சொல்லுது. எல்லாரும் மேலும் கர்த்தர் அபிஷேகம் கொடுக்கல, ஒவ்வொரு மேலும் விசேஷமான ஒரு கிருபையை வச்சிருக்கிறார். அப்ப சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் போது பயத்தோடு ஆராதிக்கணும், நடுக்கத்தோட. எல்லாரும் கண்ணை மூடணும். ஆராதிக்கிற நேரத்தில் கண்ணை திறந்து பார்க்கறது, அந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த அம்மா என்ன பேசுது, இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்து நோட் டவுன் பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது. ஆராதனைக்கு வந்த பிறகு யாரைத்தான் பார்க்கணும்? என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, தாவீது சொல்றது போல அப்படி பார்த்து ஆராதிங்க. கர்த்தர் உங்களோட கூட இடைப்பட்டு பேசுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஆராதனை முறைமையை மாற்றணும். இனி எப்படி ஆராதிக்கணும்னு தெரியல. வசனம் சொல்லப்படும், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனிடத்தில் அன்பு கூர்வாயாக. அவர் ஆராதிக்கணும்னா நீ முழு மனசோட, முழு பலத்தோட, முழு மனது, முழு பலன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் ஆராதிக்கணும். புத்தி உள்ள ஆராதனை என்பது நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. ரோமர் 12 முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்டுகிறது, தங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, உங்களை சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆராதிங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தேவ சமத்தை தியாகமா ஒப்பு கொடு. நான் ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கிடுங்க, உங்களுடைய சமூகத்தை நம்ம உயர்த்த போறோம். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வரும்போது பலியா தங்களையே ஒப்பு கொடுக்குறாங்களோ அதை கர்த்தர் அங்கீகரித்து, அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து அவர் நடுவில் அவர் உலாவுகிறாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பயம் வேண்டும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது, இப்படி நீங்கள் பயந்தீங்கன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் அதே சொல்லப்பட்டிருக்க நீதிமொழிகளில். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். எப்படி நடக்கணும், இந்த மாதம் முழுவதும் எந்த காரியத்தை செய்யணும், எதை தொடங்கணும், எந்த காரியத்தை எப்படி செய்யலான்னு இருக்கிறேன், இந்த எக்ஸாம் எப்படி செய்யலாமா, இந்த ஆட்களோடு நான் பேசலாமா, இதுக்கெல்லாம் நமக்கு ஞானம் இல்லை. ஆனால் நான் சொன்னபடி நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் ஞானத்தை உங்களுக்கு ஆரம்பித்து தருவார். அவரே உங்கள் காரியத்தில் இந்த காரியத்தை மகனை இப்படி செய், இங்கே போ, இவங்களை பாருன்னு. யார் ஞானத்தின் ஆரம்பமாக இருப்பார்னா கர்த்தர் ஞானத்தின் ஆரம்பமாக இருப்பார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், 13ஆம் வசனம், 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 103, 11, 13, 17 படிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கிருபை சூழ்ந்து கொள்ளும். பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக கர்த்தருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம் பாருங்க, இவ்வளவு உயரத்தில் அவருடைய கிருபை அனுப்புகிறார். யார் மேலன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மேல.
நீங்கள் பயந்து கத்தருக்கு நடுங்கி பாருங்க, கத்தர் உங்களுக்கு கிருபையை தந்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒரு புது கிருபை. நீங்கள் எண்ணி பார்க்காத ஆசீர்வாதம், நீங்கள் எண்ணி பார்க்காத நடத்திப்பு, நீங்கள் எண்ணிக்கு பார்க்காத உயர்வை கிருபைகளை கட்டளையிடுவார். மரியாள் அதனால் சொல்கிறான், ஆண்டவரே நான் பயந்து போய் என்ற அந்த மரியாளுக்கு லூக்கா 2 சொல்லப்பட்டது, பயப்படாதே. முதல் வார்த்தையே மரியாளுக்கு சொல்லப்பட்டு பயப்படாது. ஏன் அவளுக்கு கிருபை பெற்றவன் கத்தர் சொன்னார்னா, அவளுக்குள்ள பயம் இருந்தது. தேவனுக்கு ஏற்ற பயம் இருந்துச்சுன்னா தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். மரியாளுக்கு பயப்படாதுன்னு சொன்ன உடனே அடுத்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை இறங்க வேண்டுமானால் தேவனுடைய வானத்துக்கு பூமிக்கு உயர்ந்த கிருபையை சம்பாதிப்பதற்கு தேவன் பேர்ல பயம் இருக்கணும். செபிக்கும் போது ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, என் நடக்கையை கத்தர் பார்க்கிறாரு, என் சிந்தைகளை கத்தர் பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தையோடு துதிச்சு பாருங்க, கத்தர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிப்பார். சங்கீதத்தில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடி கத்தர் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம நம்முடைய நடக்கையை கத்தருக்கு பயந்து நடக்கணும். இன்னைக்கு நம்ம இங்கே போகிறோம், இது கத்தருக்கு பிரியமானதா? இந்த காரியத்தை செய்கிறோமே, இது கத்தருக்கு பிரியமானதா? கத்தருக்கு பயந்து நடுங்கிறவர்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக கத்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நமக்கு கத்தருக்கு பயந்து நடக்க முடியுதா? எத்தனையோ காரியத்தில் நம்ம தடுமாறி நடக்கிறோம். நமக்கு சுயமா புத்தி இல்லாமல் எந்தெந்த காரியத்தை தடுமாறி நடக்கிறதுனால தான் விழுந்து கிடக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற முடியல. நான் கத்தர் சொல்ல, உங்கள் நடக்கையில் தேவ பயம் இருக்கணும். சீயோன் குமாரத்தி எப்படி நடக்கிறான்னா, ஒய்யாரமாய் நடந்து பெருமையோடு சிலம்பொலிக்க தெரிகிறார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சீயோன் குமாரத்தின் சொன்ன உடனே நடக்க பெருசாக நடக்கக்கூடாது. அபிஷேகம் பெற்றுட்டேன், வசனம் தெரியும், பாட்டு பாடுறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீ யாரும் சொல்ல வேண்டாம், பெருமையோடு நடக்காத, தேவனத்தை நன்மையை பெற முடியாது. சங்கீதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கத்தர் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுகிறார். அவரை ஆசீர்வதிக்கிறார். உயர்த்தாதீங்க, நானுன்னு உயர்த்தாதீங்க, நீங்கன்னு உயர்த்தாதீங்க. உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுகிறான், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறார். சிறுமையில் கிடக்கிறவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு அவர் அமர பண்ணுகிற தேவன். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நடக்கையை சரியாக கவனிங்க. நான் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறேனா? என் நடக்க கர்த்தருக்கு பிரியமானதா? என் ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை சிந்திங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொர்நேலி என்ற மனிதனை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். அவன் தேவனுக்கு பயந்தவனும், அவன் தர்மங்களை செய்தவனும், தான தர்மங்களை செய்தவனும், எப்போதும் ஜெபத்தில் தரித்து குடும்பத்தார் அனைவரோடு சேர்ந்து ஜெபிக்கிறவனாக இருந்தான் என்று படிக்கிறோம். இப்போ கொர்நேலியுடைய குடும்பம் ஜெபிக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவங்க குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கும். கர்த்தருக்கு பயந்தவங்க குடும்பத்தில் எப்போதும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் இருக்கும். கொர்நேலி அப்படிதான் இருந்தான். இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டே இருந்தார், தேவனுக்கு பயந்து இருந்தார், தர்மங்களை தானம் தர்மங்களை செஞ்சார், ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்கள் கொடுத்தார். ஒரு வாலிபமான மனுஷன் வந்து ஆண்டவரில் கேட்டான், நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், மோசேவின் கற்பனைகளை கை கொண்டிருக்கிறாயா? அவன் சொன்னான், நான் சிறு பிரியாக முதல் அதை கை கொண்டு வருகிறேன், ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ போய் உன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்திகளை ஐஸ்வர்யங்களை விற்று ஏழைகளுக்கு கொடு, தரித்திற்கு கொடுன்னு சொன்னார். அவன் அதை கொடுக்க மனம் இல்லாமல் போய்விட்டான், நித்தியத்தை இழந்தான். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாகவே தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் குடும்பங்களுக்குள்ள குடும்ப ஜபம் இருக்கணும். இன்னைக்கு எத்தனை குடும்ப ஜபம் இருக்குது? கர்த்தருக்கு பயந்தவங்களா இருந்தால் குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15 நினைக்கிறேன் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவி. குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்ண முடியுதா? அவங்க எல்லாம் ஜபத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் இதுக்கு அப்போ தான் ஃபோன் வரும், அப்போ தான் பேச்சு வரும், அப்போ தான் எல்லாம் வரும். தலைவலி, கைவலி, கால் வலி, வாந்தி எல்லாம் வரும். வயிறு ஒரே பிரச்சனை பண்ணுது, தலை ஒரே பிரச்சனை பண்ணுது, தைலம் தடவரியா படுத்துக்கிறேன். எப்போ குடும்ப ஜபத்து மாதிரி வெட்டி கதை பேசுறதுக்கு தெருவா போகும்போது வரவே வராது. எதுவுமே ஃப்ரீயாக இருக்கும், உடம்பு ஜாலியாக இருக்கும், பேசலாம், மணிக்கணக்காக பேசலாம். ஆனால் குடும்ப ஜபம் உட்காந்தா எது வருது? தலைவலி வருது, வாந்தி வருது, மயக்கம் வருது, பலகீனம், முட்டு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி. அதில் தெரிஞ்சுக்கலாம் யார் வரா உள்ள இடம் கொடுக்குறேன்னு. கொர்நேலி தேவனுக்கு பயந்தவன்ற சாட்சி எதனால் வந்துச்சுன்னா, இரவும் பகலும் தேவ சமூகத்தில் தன் வீட்டார் அனைவரோடு கூட ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நீ தேவனுக்கு பயந்தவர்கள்ன்றதுக்கு அடையாளமே உங்கள் குடும்பத்தில் எப்போதும் குடும்ப ஜபம், தேவனோட ஐக்கியம், சத்தம் கேட்கணும். டிவி, சினிமா, பாட்டு, உலகம், தேவையற்ற கெட்ட வார்த்தைக்கு இதை போட்டு கத்திக்கிட்டு இருந்தால் அது தேவனுக்கு பயந்த குடும்பம் அல்ல. உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? தேவனுக்கு பயந்த குடும்பமா? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த காலை வேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பயந்த குடும்பம் என்பதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறார். நீங்கள் தேவனுக்கு பயந்த குடும்பமாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். கடைசியாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேகமாக படிங்க.
பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணமாக்க கடவோம். என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நித்திய ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன், நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானசாக ஒவ்வொருவரும் இன்ப கானானுக்கு வருவீர்கள் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கும் சுதந்திரிப்பதற்கும் இந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகள் நீங்க கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கும் போது தேவ பயத்தோடு நீங்கள் பரிசுத்தத்தை தேடினால் நீங்கள் பூரணர் ஆகலாம். ஒரு மனுஷன் பரிசுத்த பூரணத்தை பெற்று பரலோகம் போக வேண்டுமானால் அவர்களுக்கு தேவ பயத்தோடு ஒரு சுத்திகரிப்பு வேணும். தேவ பயம் இருந்துச்சுன்னா தினந்தோறும் பாவ அறிக்கை பண்ணுவீங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பான பரிசுத்தம் என்கிட்ட இல்லை, நீங்க இருக்கிற பரிசுத்தத்தில் என்கிட்ட 1% கூட இல்லை, நான் ஒரு அசுத்தமான உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்தமான உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியில் இருக்கிற என்று ஏசியா சொன்னாரு. அது போல உங்க அறிக்கை மாறும். அப்போ மாம்சத்தில் ஆவியில் உண்டான அசுசிகள் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவ பயத்தோடு பூரணமாகும். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணமாக்க கடவும். பரலோகத்துக்கு போய் பூரணமானவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, பூரண பரிசுத்தமாக்கப்பட்ட சபை சியோனாக எருசலேமாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கு தேவையானது பூரணமான பரிசுத்தம். அப்ப தேவன் பயப்படுறவங்க யாருன்னா தங்களை சுத்திகரிக்கிறவர்கள். அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்லப்பட்டுகிறது, பயத்தோடு பூரணமாக்க கடவும். 7:11. வேகமா படிங்க. தேவனுக்கேற்ற பயம் என்பது ஒரு மனிதனை சுத்தவானாக தன்னை நிறுத்துவது. நாம் எல்லாத்துல சுத்தமா இருக்கிறோமா? பரிசுத்தமாக இருக்கிறோமா? பரலோக போகிறதுக்கு தக்க பரிசுத்தத்தின் பூரணத்தை பெற்றுக்கிறோமா? இந்த தன்மை நமக்குள்ள வருமானால் அது தேவனுக்கு பயந்த சுபாவங்கள். அப்போ முதலாவது தேவனுக்கு பயந்த பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் நீங்கள் பெரியோராக இருக்கலாம், சிறியோராக இருக்கலாம், ஆவிக்குரிய அனுபவத்தில் முதிர்ச்சி பெற்றிருக்கலாம், முதிர்ச்சி பெறாதவர்களாக இருக்கலாம், இப்போ தான் சபைக்கு வந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கர்த்தரை பயப்படுறவர்கள் கர்த்தரை நம்புகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தருடைய சொல்லுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பொல்லாப்புக்கு விலகினவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற வட்டிக்கும் லஞ்சத்தையும் வாங்காதவர்கள். கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் யார்? அவரை நம்பி சார்ந்து வாழ்கிறதான அனுபவம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் யார்? தங்களை சுத்திகரித்து பரிசுத்தத்தோடு ஜீவனை நடத்துகிறவர்கள். இப்படியெல்லாம் நம்ம இந்த நாளில் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். ஆனால் இதுக்கு ஒரு கிருபை வேணும். ஆண்டவரே, எனக்கு பயம் இல்லை, உண்மையில் எனக்கு பயப்படுகிற பயத்தின் சிந்தை இல்லாமையே நான் போயிருக்கிறேன். எத்தனையோ காலத்தில் உலக காரியத்துக்கு பயப்படுறேன், ஆனால் உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இல்லை. கர்த்தருக்கு ஆராதனையில் ஒரு பயம் இல்லாமல் எத்தனையோ முறை நான் ஜெபிச்சிருக்கிறேன். எத்தனையோ முறை பாவம் செய்துட்டு கூட உங்களுடைய சமூகத்தில் துணிகரமாக பேசியிருக்கிறேன். என்னை மன்னியும். முழங்கால் படலாமா? ஆண்டவரே, பயத்துடைய நடுக்கத்தினை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய எனக்கு தருகிறேன். ஒரு பயபக்தி எனக்கு தாரும். இன்னைக்கு நீங்கள் ஒரு மனதோடு இப்படி கொடுப்பீங்கன்னு சொன்னால் வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தின்படி கர்த்தர் உண்மையாக நம்ம பார்த்து சொல்லுவார், பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் துதிக்கிற ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களே, இவர்களை ஆசீர்வதியுங்கள். பூமியில மாத்திரமல்ல, பரலோகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். கொர்நேலியு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் தன் வீட்டார் அனைவரோடும். அவனுடைய தான தர்மங்கள் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. நீங்கள் செய்கிற உதவி, நீங்கள் செய்கிற கர்த்தருக்கு செய்கிற பொருத்தனைகள், ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவ சமூகத்தில் இடம் கொடுப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.